அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் قال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பட்டமளிப்பு விழாவை தலைமையேற்று நடாத்தி தந்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் உலமா பெருமக்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கும் உலமா பெருமக்களே, குறிப்பாக பட்டமளிப்பு விழா சிறப்புரை நிகழ்த்த அமைந்திருக்கும் சொல் முரசு அன்பு நண்பர் முகமது அபு தாஹிர் பாக்கிவி ஹசரத் அவர்களே, சனது வழங்கி ஆசூரையை நிகழ்த்த இருக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை டாக்டர் PS சையத் மசூத் ஜமாலி அவர்களே, மற்றும் ஏனைய உலமா பெருமக்களே, பெற்றோர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருள் என்று சொல்ல வேண்டும். ஒரு மதரசாவை 70 ஆண்டுகள் நடத்துகிறோம், 70வது ஆண்டு விழாவை நடத்துகிறோம் என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாமிய வரலாற்றிலே இப்படிப்பட்ட குறிப்பிடத்தக்க பல்வேறு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாமிய வரலாறு தழை துவங்கி இருக்கிறது. இதை இந்த 70வது ஆண்டை கேள்விப்பட்ட உடனே மொரோக்கோவில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அவர்கள் ஆரம்பித்த ஜாமியா அல் கரவியின் எனக்கு நினைவு கூறுகிறது. 9ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெண்மணி, இங்கே நிஸ்வான் மதரசாவில் ஓதக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், இதே போன்று ஒரு பெண்மணி, முஸ்லிம் பெண்மணி, மார்க்க கல்வியின் மீது ஆர்வம் கொண்ட பெண்மணி, மார்க்க கல்வியிலே சிறந்து விளங்கிய அந்த பெண்மணி ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி தன்னுடைய தந்தையாரின் வாரிசு சொத்தை பெற்ற பின்பு, பெரிய சொத்து அவர்களுக்கு கிடைத்தது. கிடைத்தவுடன் எல்லோரும் என்ன செய்வோம்? ஒரு பெரிய சொத்து கிடைச்சா என்ன செய்வோம்? சிறப்பாக ஒரு நல்ல வீட்டை கட்டுவோம், கார் வாங்குவோம், நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம், கடன்கள் இருந்தால் கடனை கட்டுவோம், இன்னும் தேவைகள் இருந்தால் மற்றவர்களுக்கெல்லாம் வழங்கி வாரி வழங்கி மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் ஒரு பெண்மணி நினைத்தார், இந்த சொத்துக்களை அப்படியே மார்க்க கல்விக்காகவும் மார்க்க சேவைக்காகவும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தானே முன்னிலையில் இருந்து ஒரு மஸ்ஜிதையும் மதரசாவையும் உருவாக்கி, இன்றைக்கு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை, இன்றைக்கு 21வது நூற்றாண்டு, 9வது நூற்றாண்டிலிருந்து, அதாவது 800களிலிருந்து, கிபி 800களிலிருந்து இன்றைக்கு 2000 ஆண்டை தொட்டுவிட்டோம். இந்த இத்தனை 11 நூற்றாண்டுகளாக உலக வரலாற்றிலேயே ஃபங்க்ஷனிங் யூனிவர்சிட்டி, நிறைய பல்கலைக்கழகங்கள் மேலை நாடுகளிலும் அரபு நாடுகளிலும் முஸ்லிம் பேரரசுகளிலும் உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த பல்கலைக்கழகங்களும் கல்வி நிறுவனங்களும் குறிப்பிட்ட காலம் நடந்திருக்கும், பிறகு மூடப்பட்டிருக்கும். அப்புறம் யாருக்காவது நினைவு வந்திருக்கும், திரும்ப ஆரம்பித்திருப்பார்கள். ஏதாவது மன்னர் வருவார், அதை திரும்ப தொடங்குவார். ஆனால் தொடர்ந்து 9ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலகிலேயே மூத்த பல்கலைக்கழகம், உலகிலேயே மிக பழமையான பல்கலைக்கழகம் ஜாமியா அல் கரவியின் இன்று மொரோக்கோவில் அமைந்திருக்கிறது. அதை உருவாக்கியது ஒரு பெண்மணி, முஸ்லிம் பெண்மணி. எனவே இந்த பட்டமளிப்பு விழாவிலே இந்த பட்டம் பெறும் மாணவிகள் ஏதோ வந்தோம், இந்த மதரசாவில் கல்வி கற்றோம், கல்வியை கற்றுக்கொண்டு திருமணம் முடிந்தது, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம், நம்முடைய கடமை முடிந்தது என்று இருந்துவிடக்கூடாது. இவர்களுடைய பதவிகளை, அந்தஸ்துகளை உயர்த்துவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன
ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம், ஈமான் கொண்டவர்களுக்கு, உங்களில் ஈமான் கொண்டு கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தரஜாத் அந்தஸ்துகளை உயர்த்தி வைக்கிறான். அந்தஸ்துகளை உயர்த்தி வைக்கிறான் என்றால் நாம் அந்த அந்தஸ்துகளை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கல்வி என்பது கல்வி காலத்திலே மார்க்க கல்வி கற்பதற்காக மதரசாவிலே சேர்ந்து படிக்கும் காலத்திலே படித்தது மட்டுமே கல்வி அல்ல. இந்த பட்டம் பெறும் மாணவிகளுக்கு ஒரு முக்கியமான உபதேசம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போதுதான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இதுவரை நீங்கள் படித்ததெல்லாம் ஏட்டுக்கல்வி. இனிதான் நீங்கள் உலகிலேயே அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களுக்கெல்லாம் உங்கள் கல்வியின் மூலமாக நீங்கள் இந்த சேலஞ்சுகளை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உற்றார் உறவினர்களிலே, உங்கள் தெருக்களிலே, உங்கள் ஊர்களிலே வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கற்ற மார்க்க கல்வியிலிருந்து சொல்யூஷன் கொடுக்கிறோம், தீர்வுகளை வழங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கல்வியை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது நூல்களில் பொதிந்து விடுவதல்ல. கல்வி என்பது புத்தகத்தில் இருப்பதல்ல, கூகுள் தட்டினா வருவதல்ல. கல்வி என்பது நாம் கற்றுக்கொண்டது நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே, மற்றவர்களோடு பழகுவதிலே, மற்றவர்களுக்கு உதவுவதிலே, கல்வியை கொண்டு போய் மற்றவர்களுக்கு சேர்ப்பதிலே இருக்கிறது. இல்லை என்றால் கல்வி என்பது உலகத்திலே எல்லா இடத்துலையும் இருக்கு. கூகுள்ல நிறைய இருக்கு. யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் தெரியாதோ அது எல்லாம் கூகுள்ல இருக்கு. ஆனால் கல்வி உலகத்தில் இருக்கிறது என்று விட்டுவிட முடியுமா? இன்றைக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்துருச்சு. என்ன கேட்டாலும் கொடுத்துரும். என்ன கேட்டாலும் கொடுக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனா என்ன கேட்டாலும் கொடுத்துரும். எப்படி கேட்டாலும் கொடுத்துரும். நம்ம என்ன இன்புட் கொடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப கல்வி என்பது அங்காங்கே இருக்கும் கல்வியே போதுமானதா என்றால் இந்த கல்வியால் சமூகம் சேர்ந்திருந்தாது. இந்த கல்வியால் சமூகத்திற்கு பயனில்லை. கல்வி என்பது நம்முடைய உள்ளத்தில் வந்து இந்த உள்ளத்திலிருந்து எடுத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்விலே பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் இந்த கல்வியை செயல்படுத்துவதன் மூலமாக இதுதான் கல்வி என்பதை காட்ட வேண்டும். எனவே இந்த பட்டம் பெறும் மாணவ கண்மணிகள் தாங்கள் கற்ற கல்வியை வெறும் எழுத்துக்களாக, நூல்களாக, பேச்சுக்களாக இல்லாமல் செயல்களாக வெளிக்காட்டுமாறு இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சுருக்கமான வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். எனக்கு பின்னால் சொல் முரசுகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சுக்களை கேட்க நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் சொன்னது போல நாம் படித்த கல்வியினை வெறுமனை ஏட்டுச் சுரக்காயாக விட்டுவிடாமல் எல்லா நேரங்களிலேயும் எடுத்து அமல் செய்து பயன்மிக்கதாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த சபைதனில் சனது வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா வழங்கி அருள்வானாக. ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் கல்வி ஞானத்தில் மேன்மை காணக்கூடிய நற்தௌஃபீக்கையும் நிறைந்த ஆஃபியத்தையும் அல்லாஹு தாலா ஈருலகிலும் வழங்கி அருள்வானாக என்ற அவையோரினுடைய துஆவோடு அடுத்தபடியாக